ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. உலக தலைவர் இப்படி பேச முடியுமா, இப்படி பேசலாமா அப்படின்றதுதான் ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கே அவர் இழுக்கப்பட வேண்டும். நாகரிகமே அழிஞ்சு போயிடும் அப்படின்ற ஒரு கடுமையான போஸ்டுக்கு அப்புறம் தான் போர் நிறுத்தம் வந்திருக்கு. அந்த முதல் தடவை அந்த அணுகுண்டை போட்டாங்களோ அதே மாதிரி ஒரு பயமுறுத்தல் தான். ஆனால் அப்போ வந்து அவங்க பயமுறுத்தலை, ஜப்பானை பயமுறுத்தலை. இந்த ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்தை முழுமையான போர் நிறுத்தமா மாத்துறதுக்கு என்னென்ன மாதிரிலாம் நம்ம படைகள்லாம் ஏன் வெளியில் இருக்கணும், அதுக்கெல்லாம் நம்ம ஏன் காசு செலவழிக்கணும் அப்படின்றத அவருடைய நினைப்பு. அதனால தான் நேட்டோலேருந்து அவர் வெளியில் வந்தார். ஐரோப்பிய பாதுகாப்புக்கு நாங்கள் ஏன் இருக்கணும்? ட்ரம்ப் வந்து இஸ்ரேலை மீறி பாகிஸ்தான் இடத்துல பாகிஸ்தானை நம்பி நீங்க வந்து மீடியேட் பண்ணுங்க. இஸ்ரேல் அழுத்தத்தால் தான் நமக்கு இது வந்தது அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதனால இனிமே பட்டு ஸ்லோவா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேலோட கொஞ்சம் அப்படியே டிட்டாச் பண்ணிக்க பார்ப்பாங்க. ட்ரம்ப்பை வந்து பதவியிலிருந்து நீக்கிடணும் அப்படின்ற மாதிரியும் பல கருத்துக்கள்லாம் பேசப்பட்டதா ஒரு செய்திகள் வந்து அவர் வந்து அமெரிக்காவை வந்து தன்னிச்சையாக ஒரு போருக்கு எடுத்து சென்று விட்டார். ஏன்னா அதனுடைய காங்கிரஸ் அனுமதி வேணும். பிரசிடென்ட் வந்து எவ்வளோதான் பவர்ஃபுல்லாக அமெரிக்காவில் இருந்தால் கூட பிரசிடென்ட் கேனாட் டெக்ளேர், ஒன்லி த காங்கிரஸ் கேன் டெக்ளேர். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பேராசிரியரும் சர்வதேச விவகாரங்களின் நிபுணருமான திரு பெர்னார்ட் சாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு இப்போ இந்த இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இந்த போரில் வந்து 2 வாரத்திற்கான போர் நிறுத்தம் என்பது இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒப்பந்தம் வந்து அமெரிக்காவும் ஏற்றுக்கிட்டாங்க, ஈரானை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு 2 வாரத்துக்கான சீஸ்ஃபயர் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு சார். ஸோ இந்த சீஸ்ஃபயர் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு 6 வாரமாக அந்த போர் தொடர்ந்து போயிட்டுருக்கு. இந்த சீஸ்ஃபயர் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நேற்றைய தினம் ட்ரம்ப் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார். அதாவது இன்னைக்கு இரவு ஒட்டுமொத்த நாகரிகமே அழிய போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கடுமையான போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார். அந்த போஸ்ட்டை பார்த்தோன்னே உங்களுடைய அப்சர்வேஷன் எப்படி சார் இருந்தது? அதுதான் அந்த ஒரு ஈரானிய மக்கள், அவங்களுடைய வரலாறு, அவங்களுடைய பின்னணி, அவங்களுடைய மிகப்பெரிய நாகரிகம் அதே வந்து அழிவுக்கு உள்ளாகும் அப்படின்றத அவருடைய இதில் ட்வீட்டில் போட்டிருந்தார். அந்த ட்வீட் வந்து அவர் போட்டது வந்து ஒரு பெரிய ஒன்று வந்து அது அச்சத்தை ஏற்படுத்தினது என்பதை விட எனக்கெல்லாம் வந்து ஒரு உலகத் தலைவர் இப்படி பேச முடியுமா, இப்படி பேசலாமா அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வியாக இருந்திருக்கு. எல்லாத்துலேயுமே இன்றைக்கி வந்து ஒரு அறநெறி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அப்படி இருக்கிறப்ப வந்து நான் போருக்கு போவேன், நான் அழிப்பேன், அதான் இதை தொடர்ந்து தான் நிறைய பேர் எல்லாருமே சொன்னாங்க. அவர் வந்து வார் கிரைம்ஸ், போர் குற்றங்களுக்காக அவர் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கே அவர் இழுக்கப்பட வேண்டும். ஏன்னா இதெல்லாம் வந்து கான்ஸ்டிடியூட்ஸ் வார் கிரைம்ஸ். அவர் சொன்ன இந்த வார்த்தைகள், அவர் தொடர்ந்து உபயோகித்த இந்த வார்த்தைகள் எல்லாமே, தொடர்ந்து அவர் போட்ட ட்வீட் எல்லாமே ஒரு மாதிரி வந்து அந்த இட் கான்ஸ்டிடியூட்ஸ் வார் கிரைம்ஸ். அவர் சொன்னது எல்லாமே வந்து போர்க்குற்றங்களுக்கான போர்க்குற்றங்கள் என்ன என்பதை தெளிவுபடுத்தக்கூடியது தான் அவர் பேசியிருக்கிறார். அதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து இதனால் வந்து ஏற்பட்டது வந்து ஒரு உலகத் தலைவர் இப்படிலாம் பேசலாமான்னு. இதை ஒட்டி அமெரிக்காவில் அவர் போட்டதுக்கு அப்புறமே வந்து நிறைய டெமோக்ராட்ஸ், ஜனநாயக கட்சியை சேர்ந்தவங்களும் குடியரசுக் கட்சியை சேர்ந்தவர்களும், ஜனநாயக கட்சி அவங்களுக்கு எதிர்கட்சி, இவங்க ஆளுங்கட்சியாக இருக்காங்க, எதிர்கட்சியாக இன்றைக்கி டெமோக்ராட்ஸ் இருக்காங்க. அவங்களில் பல பேர் வந்து இந்த மாதிரி பேசினதை மிக மிக கடுமையாக விமர்சித்திருந்தார்கள். அதை தவிர்த்து குடியரசுக் கட்சியை சேர்ந்தவர்களே நிறைய பேர் இந்த மாதிரி பேசினது வந்து வன்மையாக கண்டித்திருந்தார்கள். இதற்கும் எங்கள் கட்சிக்கும் இவர் பேசினதுக்கும் சம்பந்தமில்லை என்று சொன்ன தலைவர்கள், கவர்னர்ஸ், செனேட்டர்ஸ் அவங்கெல்லாமும் இருக்கிறாங்க. அந்த விதத்தில் வந்து நேற்று அவர் சொன்ன வார்த்தை அப்படின்றது வந்து ஒன்று அப்படி பேசியிருக்கக்கூடாது. ரொம்ப ஒரு அநாகரிகமான சர்வதேச விவகாரங்களில் எதெல்லாம் வந்து எந்த வார்த்தைகள்லாம் பேசக்கூடாதோ அந்த மாதிரியான வார்த்தைகளை பேசுகிறது, அந்த மாதிரி அவர் வந்து அதை பேசினார். அதனால் வந்து அந்த விதத்தில் வந்து அந்த அறநெறி என்று சொல்லக்கூடிய எத்திக்ஸ், வார் எத்திக்ஸ் இல்லை, ஒரு மாதிரி வந்து வார்ன்றதே அன்எத்திக்கல் அப்படின்வாங்க, அதுவே வந்து இதில் வராது, அறநெறியில் வராது. அப்படி இருக்கிறப்ப வந்து ஒரு
போர் நடந்துட்டுருக்கிறப்ப அந்த பகைமை நாட்டை கூட ஒரு இதோட மதிப்போடு நடத்துறது அப்படின்றது தான் வந்து ஒரு அறநெறி. அதெல்லாம் வந்து மீறி அவர் வந்து பேசியிருப்பது வந்து மிகவும் வருந்தத்தக்கது, கண்டிக்கத்தக்கது. இதோட அவர் போட்ட உடனேயே வந்து அவங்க ஈரான் ஒன்று போட்டிருந்தாங்க, ரொம்ப நல்லா போட்டிருந்தாங்க. அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா, எங்களுடைய நாகரிகத்தை அழிக்கிறதுக்கு நீங்கள் யார்? அலெக்சாண்டர், மாவீரன் அலெக்சாண்டர் இதை முயன்றார், அவரால் பண்ண முடியல. மங்கோல்ஸ் அவங்க எங்கள் மேலே படையெடுத்து வந்தாங்க, அவங்களால பண்ண முடியல. பின்னாடி எவ்வளோ எதிர்ப்புகள், எவ்வளோ படையெடுப்புகள், யாராலும் முடியல. அப்போ வந்து இந்த மாதிரி 20 நூற்றாண்டுகள் போல் ஆன எங்களுடைய ஒரு நாகரிகத்தை நீங்கள் அழிச்சிட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பி, நாங்கள் எல்லோரும் துணிந்து நிற்போம் எங்களுடைய இந்த சிவிலைசேஷனை, நாகரிகத்தை காப்பாற்றுவதற்காக என்று போட்டிருந்தார்கள். அதுதான் ஒரு சரியான பதிலடி அவருக்கு. அதை தொடர்ந்து தான் இன்றைக்கி இந்த ஒரு போர் நிறுத்தத்திற்கு அவருமே ஒப்புத்து கொண்டிருக்கிறார். சார், இந்த போர் நிறுத்தம் என்பது ஒரு ரிலீஃப் அந்த மாதிரி சொல்லலாம் சார். ஏன்னா உலக தலைவர்கள் எல்லாருமே வரவேற்கிறாங்க இதை நோக்கி. இந்த ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் என்பது ஒரு முழுமையான அமைதியாக நிலவணும்னு சொல்லிட்டு தான் இல்லை எதிர்பார்க்குறாங்க. இந்த போர் நிறுத்தத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரம்ப்போட போஸ்ட் இருக்குல்ல சார், நாகரிகமே அழிஞ்சு போயிடும் அப்படின்ற ஒரு கடுமையான போஸ்ட்டுக்கு அப்புறம் தான் போர் நிறுத்தம் வந்திருக்கு. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் சார்? இந்த போஸ்ட்டுக்கு அப்புறம் தான் ஈரானியர்கள் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து பேச்சுவார்த்தைக்கு வரலான்ற மாதிரி ஈரானியர்கள் முடிவு பண்ணாங்களா, இல்லை பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் என்னென்ன மாதிரி நடந்திருக்கும் சார் இந்த பேச்சுவார்த்தையில்? அதாவது எப்போதுமே வந்து ஒரு போர் நடந்து கொண்டு இருக்கும் போதே அந்த பேக்டோர் டிப்ளமசி அப்படின்வாங்கல்ல, அதனால் வந்து அந்த பேக்டோர் டிப்ளமசியெல்லாம் அமைதி பேச்சுவார்த்தைக்கான இது வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறப்ப 2 நாடுகளுமே அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்றதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை வச்சுட்டு ஒரு 3ஆம் நாடு அல்லது மத்தியஸ்தை பண்ணக்கூடிய நாடுகள் அவங்க எல்லாருமே 2 நாட்டையும் போய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது நிறுத்துங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த போர் ஆரம்பித்ததுலேருந்து அது நடந்து கொண்டு தான் இருந்தது. ஆனால் இந்த போரில் வந்து 40 நாள் போர், இது 40 நாட்கள் நடந்திருக்கின்றன. இந்த 40 நாள் போரில் இந்த 40 நாட்கள் போரில் வந்து அமெரிக்காவுடைய இழப்பு என்பது மிக அதிகம். ஒருவேளை வந்து அதிகமாக மனிதர்கள் கொல்லப்பட்டது, ஹியூமன்ஸ் கொல்லப்பட்டது வேணால் ஈரானில் இருக்கலாம். ஆனால் அதிகமான பாதிப்புகளை சந்தித்தது என்பதெல்லாம் வந்து அமெரிக்காவும் அதனுடைய நட்பு நாடுகளும் தான், வளைகுடா நாடுகளும் தான் மிக அதிகமாக சந்தித்தன. அந்த விதத்தில் வந்து போரை வந்து அவர் ஆரம்பித்து விட்டார். என்றைக்குமே வந்து போரை ஆரம்பிக்கிறது அப்படின்றது வந்து எளிதான காரியம். ஆனால் போரை முடிவுக்கு கொண்டு வர்றது தான் ரொம்ப 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 கஷ்டமான காரியம். அதே கஷ்டத்தை தான் அவரும் அனுபவித்தார். ஏன்னா இப்போ போர் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த இழப்பெல்லாம் தெரிய ஆரம்பிக்கின்றது, அதனுடைய பொருளாதார தாக்கம் தெரிய ஆரம்பிக்கின்றது. இது அமெரிக்காவை தவிர்த்து ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் இது வந்து பாதித்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து இழப்புகள் ஏற்படுகின்றன. இன்னொன்று வந்து அவருடைய அட்வைசர்ஸுமே சொல்கிறாங்களே, நம்மளால் வந்து வளைகுடா நாடுகள் எல்லாருமே இன்றைக்கி வந்து பெரிய துன்பத்திற்கு உள்ளாயிருக்காங்க, பொருளாதார சிக்கலுக்கு உருவாகியிருக்காங்க. உலக மக்கள் எல்லாருக்குமே இந்த எரிபொருள் தட்டுப்பாடு என்பது வந்து மிகப்பெரிய அளவில் விலையேற்றத்தை கொடுத்துருக்கின்றது, இன்ஃப்ளேஷனை கொடுத்துருக்கிறது அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இவர் வந்து போரை வந்து எப்படி முடிவுக்கு கொண்டு வரணும் அதை முடிவு பண்ணிட்டார். ஒரு பக்கம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அவர் எடுத்த யுக்தி தான் இந்த பயமுறுத்தல்கள். இந்த பயமுறுத்தல்கள் மூலமாக அவர் வந்து ஒரு மாதிரி ஈரானை வந்து எவ்வளோ தூரத்துக்கு பயமுறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பயமுறுத்தல் வந்து எப்படின்னா, 2ஆம் உலகப் போரில் வந்து எப்படி ஜப்பானை பயமுறுத்தி ஹிரோஷிமா நாகசாகி மேலே அந்த முதல் தடவை அந்த அணுகுண்டை போட்டாங்களோ அந்த அளவுக்கு அதே மாதிரி ஒரு பயமுறுத்தல் தான். ஆனால் அப்போ வந்து அவங்க பயமுறுத்தலை, ஜப்பானை பயமுறுத்தலை. ஏன்னா ஜப்பான் தான் வந்து பேர்ல் ஹார்பரை அட்டாக் பண்ணாங்க. அதனால தான் வந்து அமெரிக்கா வந்து அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து டைரெக்டாக இன்வால்வ் ஆனாங்க. அதுக்கப்புறம் ஜப்பான் மூலமாக தான் போருக்கு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிட்டு தான். அதே போல் தான் இங்கேயும் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து அந்த நியூக்ளியர் இதை வந்து அணுகுண்டு அணு ஆயுதங்கள் இதை வந்து நாங்கள் உபயோகிப்போம் என்பதை ஒரு மறைமுகமாக நாங்கள் வந்து உங்களுடைய நாகரிகத்தை அழித்து விடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பயமுறுத்தலை தான் அவர் கொடுத்திருந்தார். அந்த பயமுறுத்தலுக்கு வந்து ஈரான் வந்து அடிபணியவில்லை. அவங்க அந்த பயமுறுத்தலுக்கு பதிலும் கொடுத்தாங்க. 2வது வந்து நேற்று அவங்க வந்து கடந்த ஒரு வாரமாகவே அவர் சொல்லிட்டு இருந்தது என்னென்னா, உங்களுடைய பவர் ஸ்டேஷன்ஸையும் உங்களுடைய ரோட்ஸையும், நேற்று வந்து ரயில்வேலாம் இஸ்ரேல் தாக்குனாங்க, அவங்களுடைய அந்த ரயில்வே லைன்ஸ் எல்லாம். அதனால தான் வந்து மக்கள் வந்து பயணம் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக. அதே போல் வந்து ரயிலில் பயணிப்பவர்களுக்கு வந்து ஒரு இதுவும் கொடுத்துருந்தாங்க,
நீங்கள் ரயிலில் பயணிக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்றத இஸ்ரேல் கொடுத்துருந்துச்சு. அமெரிக்கா வந்து பிரிட்ஜஸ் அண்ட் பவர் பிளான்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்து இது தயாரிக்கிறாங்களோ எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கின்ற அந்த இடங்களையும் நாங்கள் வந்து பிரிட்ஜஸையும் தகர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பிரிட்ஜஸ்ஸு அந்த பவர் பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் சுற்றி மனித சங்கிலிகள், குழந்தைகள், பெண்கள், ஆண்கள், வயதானவர்கள் எல்லாரும் சேர்ந்து நிற்கிறாங்களே அப்படின்னா அவங்க வந்து ஒரு பெரிய அளவில் இந்த போர் வந்து அவங்க தலைவரை எடுத்துவிட்டு அவரை கொலை செய்துவிட்டு அதனால் ஆரம்பிக்கப்பட்ட போர். அதனால் அந்த மக்கள் எல்லாருமே வந்து இன்றைக்கி வீதிக்கு வந்து அந்த போரை, இந்த வாரில் வந்து எல்லாருமே இன்வால்வ். இது வந்து அவங்களுடைய மிலிட்டரி மட்டும் இல்லை, இதில் வந்து மக்கள் எல்லாருமே இதில் இன்வால்வ் பண்ணது தான் அப்படின்றது தான் நேற்று அவங்க கொடுத்த ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். நேற்று அவங்க கொடுத்த அந்த பிரிட்ஜஸ் அண்ட் பவர் பிளான்ட்ஸ் முன்னாடி எல்லாரும் ஹியூமன் செயின்ஸ் அமைச்சு, மனித சங்கிலி அமைச்சு, நீங்கள் இதை தானே போட போகிறீங்க, எங்களை எங்கள் மேலே போடுங்க, எங்களை அழிங்க ஃபஸ்ட்டு அப்படின்றது தான் அவங்க கொடுத்த செய்தி. இதெல்லாம் தான் இந்த போர் நிறுத்தத்திற்கு அடித்தளமாக அமைந்தது. சார், அப்போ ஒருவேளை ட்ரம்ப் வந்து இந்த ரெஜிம் சேஞ்ச், அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆட்சியை வந்து மாற்றிடலாம்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து போர் பண்ணதா அவரே பல இடங்களில் பகிர்ந்துக்கிறார். அதுக்கப்புறம் பல காரணங்களை மாற்றி பேசுகிறார் அவர். இப்போது இந்த ஒரு போரின் காரணமாக ஈரானிய மக்கள் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் பிளவுபட்டு இருந்தாங்க. அங்கே எதிர்ப்புகள் அதிகமாக இருந்தது, உள்நாட்டிலே போராட்டம்லாம் பண்ணாங்க. ஆனால் அந்த போர் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஈரானிய மக்களுக்குள்ளே இருக்கிற அந்த தேசியவாத உணர்வை ட்ரம்ப் தூண்டி விட்டாரா? அதனால தான் ஈரானிய மக்கள் வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து தேசத்துக்காக நிற்கிற மாதிரி எடுத்துக்கலாமா சார்? இது வந்து போர் ஆரம்பிக்கும் போதே அவங்களுடைய தலைவரை அவங்க வந்து எடுத்துட்டாங்க. அவங்க வந்து 1979 அது தானே ஈரானியன் ரெவல்யூஷன், அதுதானே வந்து ஈரானிய புரட்சி. அதில் தான் அவங்க வந்து ஷா ஆஃப் ஈரானை தூக்கி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்கை நிறுவுகிறாங்க. அப்படி நிறுவப்பட்டதில் வந்து கட்டாயமாக வந்து எல்லாருக்கும் வந்து எல்லா ஆட்சியிலையும் மகிழ்ச்சி இருக்குது, சந்தோஷம் இருக்குது, அவங்க நினச்சதெல்லாம் கிடைக்கிது இல்லை. எதிர்ப்பாளர்கள் கட்டாயமாக இருக்கிறாங்க, மாற்றத்தை விரும்புபவர்கள் கட்டாயமாக இருக்கிறாங்க. அவங்க தான் கடந்த டிசம்பர்லேருந்து வந்து பல இடங்களில் மாற்றங்கள் வேணும்னாங்க. ஏன்னா மாற்றங்கள் தேவைப்பட்டன. ஆனால் அந்த மாற்றங்களை கொண்டு வரதுக்கு அந்த மக்கள் அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள், அவர்கள் உள்ளே எடுக்கிற அந்த புரட்சி, அதன் மூலமாக தான் மாற்றத்தை கொண்டு வருமே ஒழிய வெளியிலேருந்து கொண்டு வர முடியாது. இவங்க வந்து அதை நினச்சிக்கிட்டாங்க, வெளியிலேருந்து அதை கொண்டு போனால் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் அவங்க வந்து ஒரு மாற்றம் வரும்னு சொல்லிட்டு. அதுக்கு இப்போதைக்கு வந்து இடமே இல்லை. ஒருவேளை இந்த போர் நடந்திருக்காட்டி கூட அங்கே மாற்றங்கள் கூட வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தன. ஆனால் இந்த போருக்கு பிறகு இனிமேல் பட்டு இந்த இது நடக்கிறதுக்கு, போருக்கு பிறகு அங்கே மாற்றம் வருவது என்பது இனிமேற்பட்டு வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இன்னும் நாட்கள் பொறுத்து தான் இந்த ஒரு மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சார், இந்த போர் நிறுத்தம் ஒப்பந்தத்தை பற்றி பேசும்போது ஈரான் தரப்புல இருந்து ஒரு 10 கோரிக்கைகள் அந்த ஒப்பந்தத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக எங்களுக்கு வந்து எங்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும், இந்த வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைகள் விலகணும் அப்படின்ற மாதிரி பல கோரிக்கைகள் ஈரான் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கு அமெரிக்கா இடத்துல. இனி வரக்கூடிய நாட்களில் 2 தரப்பு பேச்சுவார்த்தை பண்ண போகிறாங்க. ஆனால் இந்த 2 தலைவர்களுமே வந்து எப்படி அவங்கவுங்க கோரிக்கைகளை வந்து ஏற்றுக்கிட்டு ஆதரவாக செயல்படுவாங்க? இப்போ ஈரான் கொடுக்கக்கூடிய கோரிக்கையை ட்ரம்ப் ஏற்றுக்கிட்டு இந்த ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்தை முழுமையான போர் நிறுத்தமாக மாற்றுறதுக்கு என்னென்ன மாதிரிலாம் ஒரு முடிவு எடுப்பார் சார்? இது வந்து இந்த ஒரு 10 பாயிண்ட்டை தான் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. வந்து போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என்றால் எங்கள் தரப்பிலிருந்து இந்த 10 கோரிக்கைகளை நாங்கள் வைக்கிறோம் என்று சொல்லி அதை அவர் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கார். ட்ரம்ப் வந்து அவருடைய ட்வீட்லேயும் அதான் போட்டிருக்காரு. நாங்கள் வந்து இந்த 10 இதை வந்து ஏற்றுக்கிறோம், இதை ஒட்டி நாங்கள் பேசுவோம், இன்னும் விரிவாக பேசுவோம் அப்படின்றத சொல்லியிருக்கார். அதில் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன, அதாவது வந்து வின் வின் அப்படின்வாங்கல்ல, நானும் வெற்றி பெற்றுட்டேன் நீங்களும் வெற்றி பெற்றுட்டு ரெண்டும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் என்ன சொல்கிறாரு, எங்களுடைய மிலிட்டரி அப்ஜெக்டிவ் எங்களுக்கு சரியாக நாங்கள் இது பண்ணிட்டோம், மிலிட்டரி அப்ஜெக்டிவை நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டோம், உங்களுடைய இராணுவ வீரர்களை, உங்களுடைய எரிசக்தி இதை, அப்புறம் சிறப்பாக வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸு, நியூக்ளியர் தயாரிக்கிற இடம், நியூக்ளியர் சயின்டிஸ்ட், அப்புறம் வந்து டாப் மிலிட்டரி லீடர்ஸ் அவங்கெல்லாம் நாங்கள் வந்து எடுத்துட்டோம் அப்படின்றதான் அவங்க வந்து வெற்றியாக, அமெரிக்கா வந்து அது எங்களுக்கு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிச்சுக்கிறாங்க. ஆனால் இவங்க ஈரான் வந்து கேட்டிருக்காங்க, எங்கள் மேலே வந்து திருப்பி இனிமேப்பட்டு போர் என்பது இருக்கக்கூடாது அப்படின்றதே அவர்கள் நோ அக்ரெஷன் நோ வார் பேக்ட் தான் அது வந்து அவங்க முதலேருந்தே சொல்லிட்டு இருந்தார்கள். அதில் அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். ஏனெனில் கடந்த ஆண்டு மட்டுமே 2 ஆண்டு, ஜூன் மாதமும் ஒரு போர், இப்பையும் போர்ன்றதுனால அவங்க வந்து இனிமேப்பட்டு நாங்கள் திரும்ப போரை எங்கள் மேலே திணிக்கக்கூடிய நாடுகளாக அண்டை நாடுகளும் இருக்கக்கூடாது, அமெரிக்காவும் இருக்கக்கூடாது அப்படின்றத அவங்க தெளிவுபடுத்த விரும்புகிறாங்க.
அவங்க இன்னொன்று வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சாங்ஷன்ஸ் ரொம்ப நாளாக வந்து ஈரானில் இருக்கக்கூடியது வந்து ஈரானுடைய மக்களை மிகவும் பாதித்தது என்னன்னா பொருளாதார தடைகள் தான். அந்த பொருளாதார தடைகளை வந்து ப்ரைமரி செகண்டரின்னு இருக்காங்க. அந்த 2 விதமான பொருளாதார தடைகள் எங்கள் மேலே எந்த பொருளாதார தடையும் இருக்கக்கூடாது, எந்த நாடுகளாலையும் இருக்கக்கூடாது. அமெரிக்கா போட்டதுனால தான் அமெரிக்கா வந்து அதனுடைய நட்பு நாடுகளை கூப்பிட்டு நீங்களும் எண்ணெய் வாங்காதீங்க, நீங்களும் அவங்களோட வாணிகம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் இனிமேல் செய்யக்கூடாது. அப்போ நாங்கள் யாரோடைய வேணாலும் நாங்கள் வந்து ட்ரேட் வச்சுக்கலாம், வணிகம் வச்சுக்கலாம் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொன்று தான் அமெரிக்கா வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய படைகளை வாபஸ் வாங்கி கொள்ள வேண்டும். அதுவும் முன்னாடி அவங்க ரொம்ப வலியுறுத்தி சொல்லி கொடுத்தது என்னன்னா, பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அந்த 5th ஃப்ளீட் அதுதான் அமெரிக்காவுடைய அங்கே நிற்க வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஜென்ரலாக இது வந்து ஒத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த பேச்சுவார்த்தையில் தான் நம்மளுக்கு தெரியும் இதை வந்து அங்கே வந்து எங்கே பாதுகாப்பாக வச்சுக்கிறோம், இதை நாங்கள் உபயோகப்படுத்த மாட்டோம் அப்படின்றதெல்லாம் அதை வந்து ஈரான் எவ்வளோ தூரம் ஏற்றுக்குது, அதை அமெரிக்கா எவ்வளோ தூரத்துக்கு வந்து வச்சுக்க விரும்புது அப்படின்றது. ஏன்னா இவரே வந்து ட்ரம்ப்பே வந்து இப்போ என்ன யோசிக்கிறாருன்னா, நம்ம படைகள்லாம் ஏன் வெளியில் இருக்கணும், அதுக்கெல்லாம் நம்ம ஏன் காசு செலவழிக்கணும் அப்படின்றத அவருடைய நினைப்பா. அதனால தான் நேட்டோலேருந்து அவர் வெளியில் வந்தார். ஐரோப்பிய பாதுகாப்புக்கு நாங்கள் ஏன் இருக்கணும், நாங்கள் ஏன் எங்களுடைய பணத்தை கொடுக்கணும், எங்களுடைய கப்பலை கொடுக்கணும், எங்களுடைய சோல்ஜர்ஸை கொடுக்கணும் அப்படின்றதான் அவருடைய எண்ணமாக இருக்கின்றது. அதனால் ஒருவேளை வந்து அவர் இதுக்கு உடன்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கின்றன. எங்களுக்கு அங்கே ஒன்றும் தேவையில்லை அப்படின்னா நான் வந்து பார்ஷியல் விட்ராவல் அல்லது வந்து 75% விட்ராவல் அதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதெல்லாம் தான் வந்து முக்கியமானது. ஆமாம், இந்த முக்கியமான இது முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாலே அதே போல் அவருமே அதிபர் ட்ரம்ப்புமே என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு வலுவான ஈரானை நான் பார்க்க விரும்புகின்றேன், ஈரானும் ஈரானை சுற்றிய நாடுகளும் வந்து நன்றாக இருக்க வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன், அதனால தான் நாங்கள் இந்த போர் நிறுத்தத்துக்கு இந்த 10 அம்ச கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அதனால் இது வந்து போர் முடிவுக்கு வந்ததும் வந்து ஒரு பெரிய நிம்மதியை எல்லாருக்குமே கொடுத்துருக்கின்றது. இரண்டாவது, இந்த 15 நாளில் இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கும் பொழுது ஒரு சரியான ஒரு உடன்பாடு ஏற்பட்டு இந்த போர் நிறுத்தம் வந்து ஒரு முழுமையான அமைதி பேச்சுவார்த்தையாக அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு இதாக மாறிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சார், நீங்கள் பேச்சுவார்த்தைன்னு சொல்லும்போது இன்னொரு மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இவங்க 2 நாடுகளுக்கும் இடையில பாகிஸ்தானோட பங்கு எப்படி சார் இருக்குதுல்ல? ஏன்னா பாகிஸ்தான் பிரதமர்கிட்ட ட்ரம்ப் நேரடியாக பேசுகிறாரு. பாகிஸ்தானே முன் வந்து இந்த 2 நாடுகளுக்கும் இடையே மீடியேஷன் பண்ணுறதுக்கு பல முயற்சிகள் எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் பாகிஸ்தான் பிரதமர் தான் இந்த போர் நிறுத்தத்தையே ட்விட்டரில் அறிவிக்கிறார். இது மாதிரி எப்போனா ட்ரம்ப் விதித்த கெடு 1 மணி நேரத்துக்கு அது முடிகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போர் நிறுத்தம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பிரதமர் அறிவிக்கிறார். ஸோ இந்த ஒரு அமைதி ஒப்பந்தமாகட்டும், இந்த ஒரு பிரச்சனையில் பாகிஸ்தானோட பங்கு வந்து எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? நம்ம ஒன்று வந்து பாகிஸ்தான் வந்து ஈரானோடைய அவங்களுடைய பார்டர்ஸ் இல்லையா, அவங்களுடைய எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறார். அதனால் வந்து ஆப்கானிஸ்தானோட பாகிஸ்தானோடலாம் ஈரானுக்கு வந்து பார்டர்ஸ் இருக்குது, எல்லை இருக்கின்றது. அதெல்லாம் இன்னொன்று வந்து அவங்கெல்லாம் வந்து இந்த ஓஐசி என்று சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரீஸில் அவங்கெல்லாம் வந்து மெம்பர்ஸ், அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது போர் ஆரம்பித்ததுலேருந்தே வந்து பாகிஸ்தானில் வந்து ஆசிம் முனீரும் ஷெபாஸ் அவங்க பிரைம் மினிஸ்டர் இவங்க 2 பேர் தான் வந்து இவங்களை வந்து முன்னெடுக்க ஆரம்பித்தாங்க. ட்ரம்ப் வந்து அவருடைய அதிபர் அவர் ஆன காலத்துலேருந்து இவங்களோட ஒரு நல்ல நட்பை வச்சுக்கிட்டே இருந்தார். ஷெபாஸை விட அவர் வந்து ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீரோட இன்னும் நட்பை அதிகமாக வைத்து கொண்டிருந்தார். ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்காரு, டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, ஈரானை பற்றிய ஃபீல்ட் மார்ஷல் ஆசிம் முனீருக்கு இருக்கிற அறிவு என்னை வியக்க வைத்தது, அந்த அளவுக்கு ஈரானை பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர். அதனால தான் அவங்கள வந்து ஈரானுக்கு மீடியேட்டராக வச்சுக்கிட்டார். அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்ததில் வந்து அவருக்கு தெரிஞ்சது, அவர் ட்ரம்ப் வந்து அவர்கிட்ட பேசினப்ப வச்சுக்கிட்டு அவங்கள வந்து மீடியேட்டராக வச்சுக்கிட்டாங்க. இன்னொன்று வந்து பாகிஸ்தான் வந்து இஸ்ரேலோட வந்து ரொம்ப நட்பாக இல்லை. இன்னொன்று வந்து அமெரிக்காவோடையும் ரொம்ப நட்பாகலாம் இல்லை. அவங்க நட்பாக இருந்த நாட்கள்லாம் முடிந்து விட்டன. அந்த விதத்தில் வந்து ஈரானுக்கு வந்து பாகிஸ்தான் மேலே நம்பிக்கை, பாகிஸ்தான் மேலே ஈஜிப்டு, துருக்கி இவங்க எல்லோரும் தான் வந்து மீடியேஷனில் ஈடுபட்டாங்க. அதனால தான் அவர் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட பாகிஸ்தானில் வந்து எகிப்திய ஃபாரின் மினிஸ்டரு, சவுதி அரேபியா ஃபாரின் மினிஸ்டர், துருக்கி ஃபாரின் மினிஸ்டர்ஸு இவங்களெல்லாம் கூப்பிட்டு தான் முதல் கட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் அவங்க நடத்துகிறாங்க. அதனால் அங்கே இந்த ரீஜனில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளையும் அவர்கள் வந்து நம்பிக்கைக்கு எடுத்துக்கொண்டு அவர்களையும் அந்த தலைவர்களையும் வைத்துக்கொண்டு தான் இந்த ஒரு பீஸ் ப்ராசஸ் அவங்க நடத்தினாங்க.
இது வந்து ஒரு நாட்டினால இது வந்து நடத்துறதுனால ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா அந்த பகுதியில் பெரிய நாடுகள் வந்து எகிப்து, துருக்கி, சவுதி அரேபியா, ஏன்னா இவங்களுடைய இதெல்லாம் இருந்தால் தான் அந்த பீஸ் வந்து லாஸ்டிங் பீஸாக இருக்கும். அப்படி இல்லாட்டி இந்த பீஸ் ப்ராசஸ் வந்து உடஞ்சிரும். அதனால தான் வந்து இவங்களெல்லாம் வைத்து கொண்டு தான் அவர்கள் பண்ணார்கள். அந்த அளவில் வந்து நேற்று அவங்க தொடர்ந்து இந்த போர் ஆரம்பித்ததுலேருந்தே பண்ணி கொண்டு இருக்கிறதுனால அதில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவங்க சைனாவையும் இருக்க விரும்பினாங்க. அதை வந்து அமெரிக்கா விரும்பவில்லை என்று நான் நினைக்கின்றேன். அதனால் வந்து சைனா விட்டுட்டாங்க. பட் இந்த நாடுகள் எல்லாம் தான் பேசி இந்த முடிவை இப்போது அறிவித்திருக்கிறார்கள். நான் ஏன் கேட்குறேன்னா சார், இதில் இஸ்ரேல் ஒரு மேஜர் ஸ்டேக் ஹோல்டர். அந்த இஸ்ரேலுக்கும் பாகிஸ்தானுக்கும் உறவுகள் வந்து பெருசாக சாதகமாக எதுவுமே இல்லை. அப்படி இருக்கிற சமயத்தில் இஸ்ரேல் தான் முதல்ல வந்து ஈரானை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அமெரிக்காவும் இதில் ஜாயின் பண்ணி தாக்குறாங்க. இப்போ ட்ரம்ப் வந்து இஸ்ரேலை மீறி பாகிஸ்தான் இடத்துல பாகிஸ்தானை நம்பி நீங்கள் வந்து மீடியேட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு என்னென்ன மாதிரி காரணங்களும் இருந்திருக்கும்? இது சர்வதேச அளவில் குறிப்பாக அந்த ஆசிய பகுதிகளில் வந்து பாகிஸ்தானோட ஆதிக்கத்தை இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா? இந்த ஒரு இது வந்து எப்படி முடியும்னு பார்க்குறீங்க சார்? இதை வந்து நம்ம பாகிஸ்தானுடைய ஒரு இதாக தான் பார்க்கணும். அதாவது வந்து இந்த ஒரு பீஸ் ப்ராசஸை அவங்க வந்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைத்தது. அதை அவர்கள் தவற விடவில்லை. அதை எடுத்துகிட்டு அவங்களால பண்ணுறதை அவங்க வந்து பண்ணிட்டாங்க. அது இதில் வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ணது வந்து அசீம் முனீர் தான் அதில் வந்து மெயினாக வந்து ரோல் ப்ளே பண்ணது. அதுதான். அதனால் வந்து அவர்கள் வந்து இங்கே ஒரு பெரிய தலைவராகவோ அல்லது வந்து ஒரு பெரிய வரும் நாட்களில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படி நான் பார்க்கல. இந்த ஒரு சிச்சுவேஷனில் மட்டும் இது பண்ணிக்கிட்டாங்க. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இஸ்ரேல் பிரதமர் நேற்று இது முடிஞ்ச உடனே சொல்லியிருக்காரு, இந்த போர் நிறுத்தம் வந்து ஈரானோட மட்டும்தான், இது வந்து லெபனானில் நாங்கள் ஹெஸ்புல்லாவோட இல்லை, அதனால் வந்து பாகிஸ்தானில் அறிவித்த இந்த முடிவு வந்து என்ன, அந்த 10 அம்ச கொள்கைகளில் ஒரு அம்சம் என்னன்னா, எங்களோட மட்டும் நீங்கள் போர் நிறுத்தம் இல்லை, எங்கெங்கெல்லாம் போர் நடந்து கொண்டு இருக்கிறதோ இதை ஒட்டி, அப்படின்னா ஹெஸ்புல்லா, ஹவுதீஸ், இந்த மாதிரி எல்லாத்தோடையும் நடக்கிறத வந்து நீங்கள் நிறுத்திக்கணும் அப்படின்றது தான் அதனுடைய இது. அதை வந்து இவர் முரண்பட்டிருக்கார். நெத்தானியா வந்து முரண்பட்டு, நாங்கள் வந்து அங்கே நிறுத்தலை, லெபனானில் ஹெஸ்புல்லாவோட நடக்கக்கூடிய போர் நடக்கும் அப்படின்றத அவர் வந்து உறுதிப்படுத்தியிருக்கார். அது வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வயலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒரு மீறல், இந்த 10 அம்ச கொள்கையில் ஒரு மீறல் வந்து, அந்த ஒரு மீறல் வந்து இப்போதைக்கு வந்திருக்கு. இது வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனாலும் இந்த 40 நாள் போரில் வந்து அமெரிக்காவிலேயே அவருக்கு அதிபர் ட்ரம்ப்புக்கு கிடைச்ச ஒரு இது என்னன்னா, இந்த போர் வந்து இஸ்ரேல் அழுத்தத்தால் தான் நமக்கு இது வந்தது அப்படின்றத சொல்லிட்டாங்க. வான்ஸும் ரூபியோவும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அது வந்து இப்போ டொனால்ட் ட்ரம்ப்பை வந்து இப்போ அந்த ஆர்குமெண்ட்டை இப்போ அவர் ஏற்றுக்கிட்டார். இஸ்ரேலால் தான் நம்ம வந்து இந்த போருக்கு போக வேண்டியதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டு விட்டோம் அப்படின்றத உணர்றாங்க. அதனால் இனிமேப்பட்டு ஸ்லோவாக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இஸ்ரேலோட கொஞ்சம் அப்படியே டிட்டாச் பண்ணிக்க பார்ப்பாங்க. அதனால தான் இதில் வந்து இஸ்ரேல் அவரை வந்து ரொம்ப பெரிய அளவில் அதை வந்து கொண்டு வரல, முடிச்சுக்கிட்டான். சார், இப்போ அமெரிக்கா பற்றி பேசும்போது, அமெரிக்கா உள்நாட்டிலே வந்து இந்த போர் குறித்தான ஆதரவுகள் பெருசாக இல்லை, அமெரிக்க மக்களே எதிர்க்கிறாங்க, ஏன்னா அது வந்து தேவையில்லாத போர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விலைவாசிகளும் அதிகமாக ஏறுதுன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சார். இப்போ அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளே ட்ரம்ப்புக்கு எதிராக செயல்படுறாங்க. 2 கட்சிகளும் சேர்ந்தவங்களும் ட்ரம்ப்புக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க. ஆனால் இது பார்லமெண்ட்டால் அப்ரூவ் பண்ணாமையே ட்ரம்ப் வந்து தனிச்சையாக போர் இறங்கிட்டாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ சமீபத்தில் என்ன செய்தியெல்லாம் வருது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் இன்னும் ஒரு கட்டத்துக்கு போயிட்டு 25வது சட்டப்பிரிவை உபயோகப்படுத்தி ட்ரம்ப்பை வந்து பதவியிலிருந்து நீக்கிடணும் அப்படின்ற மாதிரியும் பல கருத்துக்கள்லாம் பேசப்பட்டதாக ஒரு செய்திகள் வந்துச்சு. ஏன்னா அந்த இது வரைக்கும் பயன்படுத்தாத அந்த சட்டப்பிரிவை வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக முதல் முறையாக பயன்படுத்தி அவர் தொடர்ந்து ஈரானில் வந்து போர் குற்றம் புரிஞ்சுட்டு இருக்காரு, அப்பாவி மக்களை கொன்றதன் மூலிமா போர் குற்றம் புரிஞ்சுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவரை பதவியிலிருந்து நீக்கிடணும் அப்படின்ற மாதிரி பல எப்பிக்கெல்லாம் பேசினதா செய்திகள்லாம் வந்துச்சு சார். ஸோ இந்த சட்டப்பிரிவு 25 அப்படின்னா என்ன, ட்ரம்ப்பை பதவியிலிருந்து நீக்க முடியுமா? அதாவது அமெரிக்க அதிபரை வந்து பதவியிலிருந்து நீக்கிறது அப்படின்றது அந்த இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்றது. அதனால் வந்து இம்பீச்மெண்ட் ப்ராசஸில் வந்து அவரை வெளியில் எடுக்கிறதுன்றது வந்து ஒன்றும் பெரிய இது இல்லை. அதில் வந்து அமெரிக்க அரசியல் சாசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. இந்த மாதிரி வந்து ஹை கிரைம்ஸ் அப்படின்ற வார்த்தை, மிஸ்டிமீனர் அப்படின்ற வார்த்தையெல்லாம் உபயோகிக்கிறாங்க. கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து தன்னிச்சையாக நாட்டை போருக்கு இட்டு சென்றால், அதற்கான அந்த ஒரு காரணங்கள், அதற்கான இது வந்து நிரூபிக்கப்பட்டால், அவர் வந்து அமெரிக்காவை வந்து தன்னிச்சையாக ஒரு போருக்கு எடுத்து சென்று விட்டார்
அப்படின்றதெல்லாம். ஏன்னா அதனுடைய காங்கிரஸ் அனுமதி வேணும். இதுக்கு முன்னாடியே நான் வந்து பல இதில் குறிப்பிட்டிருந்தேன். அமெரிக்கா அரசியல் இது வந்து என்ன கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, அரசியல் சாசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒன்லி த காங்கிரஸ் கேன் டிக்ளேர் வார். பிரசிடெண்ட் வந்து எவ்வளோ தான் பவர்ஃபுல்லாக அமெரிக்காவில் இருந்தால் கூட பிரசிடெண்ட் கேனாட் டிக்ளேர் அ வார். ஒன்லி த காங்கிரஸ் கேன் டிக்ளேர். பிரசிடெண்ட் என்ன பண்ணுவார்னா, அந்த 2 அவையும் கூட்டி பேசுவார். பேசிட்டு போருக்கான இது வந்து ஒன்று நிலவுகின்றது, நம்ம வந்து போரை நம்ம எடுக்க வேண்டும், அதுக்கு வந்து நீங்கள் எனக்கு உதவி செய்யணும், உங்களுடைய இது தேவைன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்வார். அப்போ தான் காங்கிரஸ் சொல்லணும் நாங்கள் போரை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அவங்களுடைய அரசியல் சட்டம், அவங்க அதுதான். அதனால் வந்து அங்கே வந்து இதுக்கு அவருடைய ஃபஸ்ட்டு டேர்ம்லேயே கூட அவர் மேலே இம்பீச்மெண்ட் வந்துச்சு. அது வந்து நான்சி பெலோஸ்கி அவங்க இதாக இருக்கிறப்ப வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவுடைய ஸ்பீக்கராக இருக்கப்போ அதில் வந்து நிறைவேற்றி அதை வந்து செனேட்டுக்கு கொண்டு வந்தாங்க. செனேட்டு தான் அவரை காப்பாற்றிச்சு. ஏன்னா 2/3 மெஜாரிட்டி வேணும். அந்த 2/3 மெஜாரிட்டிக்கு வந்து நிறைய தேவைப்படுது. இப்போ வந்து 100 செனேட்டர்ஸில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 30-70 செனேட்டர்ஸுடைய அனுமதி தேவைப்படுது. இப்போ இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கிட்டத்தட்ட வந்து 50, 51, 49 அப்படி இருக்கிறனால 2/3 கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதில் தான் போன தடவையே அவர் தப்புனார். அதே போல் வந்து இந்த தடவையும் வந்து இதை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும், இப்போ நவம்பர் மாத தேர்தல் வரைக்கும் அவர் மேலே இம்பீச்மெண்ட் கொண்டு வந்தால் கூட அவர் வந்து அதை கொண்டு வர முடியாது. ஏன்னா 2/3 மெஜாரிட்டி 2 அவையிலுமே இல்லை. ஏன்னா மெஜாரிட்டி சிம்பிள் மெஜாரிட்டி தான் இவங்களுக்கு. அதனால் 2/3 கொண்டு வந்து டெமோக்ராட்ஸ் வெளில எடுக்கிறதுன்றது முடியாத காரியமாக இருக்கும். அதனால தான் அவருமே ஒரு காரணம், இந்த போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வந்ததற்கு ஒரு காரணம் என்னென்னா இடைத்தேர்தல். நவம்பர் மாதம் இடைத்தேர்தல் இருக்கின்றது. அதில் வந்து 435 மெம்பர்ஸையும் கீழவைக்கான 435 மெம்பர்ஸை எலெக்ட் பண்ணணும். மேலவையில் வந்து 1/3 ஆஃப் த செனேட்டர்ஸ் 33 செனேட்டர்ஸ் எலெக்ட் பண்ணணும். அதில் அவருக்கு மெஜாரிட்டி போயிடுச்சுன்னா அவருடைய கட்சியில் வராது. நிச்சயமாக இந்த தடவை அவருக்கு வராது. இப்போ இருக்கிற சூழ்நிலை அமெரிக்காவில் எப்படி இருக்குன்னு சொன்னால், குடியரசுக் கட்சி சேர்ந்தவனும் அவங்க வந்து ஒன்றும் எலெக்ட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் வந்து அவருக்கு வந்து டெமோக்ராட்டிக் ஜனநாயக கட்சியை சேர்ந்த லோவர் ஹவுஸும் கீழவையும் அதுலேயே வந்து மெஜாரிட்டி செனேட்டர்ஸும் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இவரை வந்து ஒரு லேம் டக் பிரசிடெண்ட் அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன, அவரால் வந்து நினைச்ச காரியங்களே செய்ய முடியும், சட்டங்களை ஏற்ற முடியும். ஏன்னா அதுக்கு காங்கிரஸ் ஒப்புதல் இருக்காது, காங்கிரஸ் சப்போர்ட். சார், இப்போ இந்தியாவுக்கு இந்த போர் நிறுத்தத்தால் என்ன லாபங்கள்னு பார்க்கும்போது ஈரான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமோஸை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம், இது வரைக்கும் பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க, இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறோம், அனுமதிக்கிறோன்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க சார். ஸோ இதனால் வந்து என்னென்ன மாதிரி மாற்றங்கள் அந்த பகுதிகளில் ஏற்படும், இதன் மூலிமா இந்தியா மட்டும் இல்லாமல் இங்கே அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமோஸில் வர எண்ணெயை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு என்னென்ன மாதிரி ரிலீஃபில் வரும்னு பார்க்கலாம். போர் நிறுத்த அறிவிப்பிலேயே அந்த 10 அம்ச கொள்கையிலேயே ஒன்று கூட வந்து ஈரான் திருப்பியும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தது என்னென்னா, அந்த ஹார்முஸ் ஜலசந்தி அப்படின்றது எங்களுடைய கண்காணிப்பில் தான் இருக்கும், அதை ஏற்றுக்கொண்டார். அதனால் வந்து இப்போ கூட வந்து அவர் வந்து மெயினாக அந்த தாக்கிறதுக்கான 2வது முறை, கடந்த 1 வாரம் 10 நாளாக வந்து ஈரானை 2வது முறையாக மிக அதிகமாக தாக்க போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் வந்து ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக எந்த கப்பல்களும் வர முடியல, அது வந்து பெரிதும் வந்து வணிகத்தை வந்து பாதிப்புக்குள்ளாக்கிடுச்சுன்றது தான் அவருடைய இது. அதனால தான் வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹார்முஸ் ஜலசந்தி எங்கள் கையில் தான் இருக்கும், அது கண்காணிப்பு இருக்கும், எங்கள் மிலிட்ரி தான் அதை வந்து கண்காணிப்பாங்க அப்படின்றத அவங்க வந்து 10 அம்ச கொள்கையிலேயே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன 2 பேருக்கும் ஏற்பட்ட உடன்பாடு என்னன்னா, ஹார்முஸ் ஜலசந்தியை ஓப்பன் பண்ணிவிடுவோம், அதை திறந்து விட்டு இனிமேற்பட்டு கப்பல்கள், சரக்கு கப்பல்கள் அது வழியாக செல்லலாம் அப்படின்றத இப்போ வந்து இது பண்ணிட்டாங்க. இதுதான் அவருக்கு வெற்றின்றது. அவர் எதிர்பார்த்தது வந்து இதுதான். அவர் வந்து அந்த போருக்கு போகிறதுக்கு என்ன காரணம்னா, ஹார்முஸ் ஜலசந்தியை நாங்கள் வந்து அதுக்காக தான் அவர் வந்து ஐரோப்பிய நாடுகள்லாம் வாங்க நாங்கள், அவங்கெல்லாம் வரல, அதிலெல்லாம் ரொம்ப கோபப்பட்டார், அதெல்லாம் நடந்தது. அதனால தான் வந்து கடைசியில் வந்து ஒரு போர் மூலமாக தான் அதை திறந்து வைக்கணும் திறக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். அந்த பயமறுத்தலும் ஒன்றும் ஈடுபடலை. அதனால தான் இப்போ பேச்சுவார்த்தையில் வரும்பொழுது எங்கள்கிட்ட தான் அது இருக்கும், ஆனால் இப்போதைக்கு இந்த 15 நாள் போர் நிறுத்தத்திலேயே அதை நாங்கள் ஓப்பன் பண்ணிடுறோம், அப்போ சரக்கு கப்பல்கள், எண்ணெய் கப்பல்கள் எல்லாமே வந்து போகும் அப்படின்னு சொல்லி. அதனால் இந்த 20% எரிசக்தி வர இனிமேப்பட்டு, ஏன்னா இந்த பக்கம் ரொம்ப பாதித்த நாடுகள் என்னென்னா சவுத் கொரியா, ஜப்பான், இவங்களுக்கெல்லாம் 90% எரிசக்தி வந்து ஹார்முஸ் வழியாக தான் வருது. நம்மளுக்குனாச்சும் வந்து அது குறைவு, அந்த பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து குறைவு, நம்மளுக்கு வந்து பல நாடுகள்லேருந்து வர்றதுனால நம்மளுக்கு வந்து குறைவு. ஆனால் ஹார்முஸ் ஜலசந்தியில் 90% நம்பியிருக்கிறது வந்து சவுத் கொரியா, ஜப்பான், இவங்கெல்லாமும் அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. ஏன்னா இவங்கெல்லாமும் அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள்.
அதனால் வந்து அவங்களும் கொடுக்க இந்த பலவிதமான அழுத்தங்கள் போனதுனால தான் இந்த போர் வந்து இன்றைக்கி முடிவுக்கு வந்திருக்கிறது. அந்த விதத்தில் இந்தியாவுக்கும் வரக்கூடிய ஒன்று சிலிண்டர் கேஸாக இருக்கட்டும், எல்பிஜி கேஸாக இருக்கட்டும், பெட்ரோலாக இருக்கட்டும், டீசலாக இருக்கட்டும், ஃபெர்டிலைசர்ஸாக இருக்கட்டும், இனிமேல் விட்டு நம்மளுக்கு அது பாதிப்பு இல்லாமல் வருவதற்கான வாய்ப்புகள். சார் இறுதியாக ஒரு கேள்வி சார். இப்போ இந்த போர் நிறுத்தம் ஒப்பந்தம் என்பது இப்போ 2 தரப்பால் ஏற்கப்பட்டுருச்சு. வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வந்து பாகிஸ்தான் தரப்பினர் இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்காங்க. ஈரானும் வரணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அமெரிக்க தரப்புலையும் நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அரசாங்கம் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ வெள்ளிக்கிழமையிலிருந்து பாகிஸ்தான் வந்து மீடியேஷன் அந்த பேச்சுவார்த்தையை வெளிநடத்து கொண்டு போகிற சமயத்தில் இந்த 2 வாரங்கள் என்னென்ன மாதிரி பேச்சுவார்த்தைகள்லாம் போக வாய்ப்பு இருக்குது? இந்த தற்காலிக போர் நிறுத்தம் என்பது ஒரு முழுமையான ஒரு போர் நிறுத்தமாக மாறுறதுக்கு என்னென்ன மாதிரிலாம் நடவடிக்கை எடுத்தா மாறணும்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க? அதான் தற்காலிக போர் நிறுத்தம்ன்றது வந்து போர் நின்றுடுச்சு. இனிமேப்பட்டு வந்து அந்த கன்ஸ் அதான் வந்து இனிமேப்பட்டு வந்து அந்த பீரங்கி சத்தங்கள், அந்த குண்டு போடுறது அதெல்லாம் நின்றுடுச்சு. இனிமேப்பட்டு 2 நாடுகளும் வந்து அவங்களுடைய சிறப்பாக ஈரானில் வந்து அவங்க வந்து புனரமைப்பு, எப்பொழுதுமே வந்து ஒரு வார் இஸ் ஃபாலோட் பை புனரமைப்பு. அதுதான் வந்து போருக்கு அப்புறம் வந்து புனரமைப்பில் ஈடுபடணும். அது வந்து நடக்கும். அதை வந்து ஈரான்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. அதே சமயத்தில் வந்து 2 பேரும் வந்து 2 நாட்கள்லையுமே வந்து நெகோஷியேட்டர்ஸ் யாரெல்லாம் வந்து பேச்சுவார்த்தைக்கு இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா தரப்பில் அவங்க பேச்சுவார்த்தை முதல்ல அவங்க ஃபஸ்ட்டு பேச்சுவார்த்தையை நடத்தி இந்த 10 இதையும் இது பண்ணி இதை பிரேக் பண்ணி இந்த 10 அம்சமும் இதை பிரேக் பண்ணி இதில் கீழெல்லாம் என்னெல்லாம் வருது, இதெல்லாம் நம்ம என்னெல்லாம் கேட்கணும், என்னெல்லாம் பண்ணணும், அதே போல் அவங்களும் அந்த வேலைகள்லாம் செய்வாங்க. செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதன் அடிப்படையில் தான் உட்காந்து ஒன்றா பேசி இதை ஏற்றுக்கிறத பற்றி இது பண்ணுவாங்க. எப்போதுமே வந்து ஒரு மேக்சிமலிஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பாங்க. ரொம்ப அதிகபட்ச எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த அதிகபட்ச எதிர்பார்ப்புலேருந்து 2 பேருமே அப்படியே வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசி தீர்க்கக்கூடியவர்களை தீர்த்து அதுக்கப்புறம் அது வந்து ஒரு அமைதி ஒப்பந்தமாக அது மாறும். எப்போதும் போர் நிறுத்தம் வந்து ஒரு அமைதி ஒப்பந்தத்துடன் ஒரு பீஸ் டீலோட முடியும். அந்த பீஸ் டீல் தான் பைண்டிங். அதுதான் 2 பேரையுமே ரைட் சார். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். இந்த ஒரு போர் நிறுத்தம் என்பது முழுமையான அமைதியாக திரும்பணும் அப்படின்ற நம்பிக்கையோடு அந்த பேட்டியை முடிக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.